இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஏனன்பா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபோனோட மெமரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா? என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரெகுலராக ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நம்முடைய ஃபோனோட மெமரி பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எதனால் நம்மளுடைய ஃபோனோட மெமரி ஃபுல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகப்படியாக ஃபோட்டோ வீடியோ, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அப்ளிகேஷன், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டவுன்லோட்ஸ் ஃபைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபோனில் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதனால நமக்கு நம்மளுடைய ஃபோனோட இன்டர்னல் மெமரி சீக்கிரமாக ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்மளோட ஃபோனோட மெமரியை என்றைக்குமே ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு உண்டான இந்த டிப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட இன்டர்னல் மெமரியை எப்படி நமக்கு ஃபுல்லாகாமல் கட்டுப்படுத்துறது, அதுக்கு உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி உள்ளே போங்க. டிவைஸ் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், நீங்கள் அதை டேப் பண்ணுங்கள். இதில் ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் இருக்கும், நீங்கள் அதை டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மெமரி இருக்கும், நீங்கள் அதை டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டேட்டான்னு இருக்கும், அது கால்குலேட் ஆகுது. ஸோ அதோட ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஃபோனோட மெமரியை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது மூலிமா நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதோட ரிசல்ட் வந்துச்சு, நம்ம அதை டேப் பண்ணுங்கள். இதில் அந்த கேஸ்ட் டேட்டாவை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கால்குலேட்டிங்னு ஒரு ரிசல்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் டேட்டா 0% வச்சுட்டேன். நான் அடுத்து பேக்கு போயிட்டு உங்களுக்கு அதில் ஸ்டோரேஜ் பட்டன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணது மூலிமா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 GB வரைக்கும் எனக்கு ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜை என்னால் பாதுகாக்க முடிஞ்சுது. இது இல்லாமல் வேறு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெமோ டூப்ளிகேட் ஃபோட்டோ ரிமூவர். ஸோ இது மூலிமா என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டூப்ளிகேட் ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுறது மூலமா கூட நம்மளோட ஃபோனோட மெமரியை அதிகப்படியாக நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமமான ஃபோட்டோஸை ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது, இந்த ரிசல்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் ஒரு அருமையான எளிமையான அப்ளிகேஷன். ஒரு சிங்கிள் பட்டனில் நம்மளோட ரிசல்ட்டை தெரிஞ்சிக்க முடியும். நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டு நெருங்கிட்டோம். சார்ட்டிங் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசல்ட்டாக உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் இப்போ நம்ம தெரிஞ்சிடும் எதெல்லாம் டூப்ளிகேட் ஃபைல்ஸு. ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் நோ ஃபைல்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி 2 ஃபோட்டோஸ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம். ஆகிடுச்சு. உங்களுக்கு அடுத்து ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபோட்டோ டூப்ளிகேட் ஃபோட்டோ டெலிட் ஆகிடுச்சு. கிராண்ட் பெர்மிஷன் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு டூப்ளிகேட் ஃபோட்டோஸை ஃபுல்லாக உங்களுக்கு டெலிட் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஃபோனோட மெமரியை இன்னமும் அதிகமாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்த ஒரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா, பேக்கப் மூலயமா உங்களுடைய ஃபோனோட மெமரியை அதிகமாக சேவ் பண்ண முடியும். ஸோ இது மூலயமா ஃபுல் ஆகிறத தடுக்கலாம். அதுக்கு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அதாவது கூகுள் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்கும், நீங்கள் அதை டேப் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் சிங்க்ஸ் இருக்கும், இது ஆஃப் மோடில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களால் அதிகப்படியான ஃபோட்டோ வீடியோ ரெண்டையுமே பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும். தேவையில்லாத ஃபோட்டோ உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான், அதை டெலிட் பண்ணுறது மூலிமா உங்களோட ஃபோனோட மெமரியாக ஃபுல்லாகாமல் தடுக்கலாம். கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீச்சர் மூலிமா கூட உங்கள் ஃபோனோட இன்டர்னல் மெமரி ஃபுல்லாகாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை. ஸோ அதுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது மூலிமா உங்களால் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா, ஃபோட்டோ வீடியோ ஃபைல் மியூசிக் எல்லாமே இதில் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஷிஃப்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோனோட இன்டர்னல் மெமரியை ஃபுல்லாகாமல் தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வழி. ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை பொறுமையாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்கள் ஃபோனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுடைய ஃபோனோட இன்டர்னல் மெமரியை எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம், அதாவது ஃபுல்லாகாமல் இருக்கிறதுக்கு வழிமுறைகளை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் உள்ள ஒரு நிறைய குறைகளை உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.